உன்னோட வயசுக்கு இது ரொம்பவே அதிகம். அர்ச்சனாவோட மகள் சாராவுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? ரொம்ப வருஷமாவே ஒரு ஃபேமஸான ஹோஸ்டா இருக்கிறவங்க தான் அர்ச்சனா. இவங்களோட மகள் சாராவ இதுவரைக்கும் நெறைய டிவி நிகழ்ச்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களோட வயசுக்கு மீறி அவங்க மெச்சூரா இருக்கிறதா சில விமர்சனங்கள் அவங்க மேல இருக்கு. இத மெச்சூர்ன்னு சொல்றதா, இல்ல ஓவர் சீன்னு சொல்றதான்னு கூட நெறைய ஃபேன்ஸ் இதுவரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் அர்ச்சனாவோட மகள் சாரா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ கூட போட்டிருக்காங்க. அதுல தன்னை பத்தி வந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கிற விதமா அது இருக்கு. அந்த வீடியோல சாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் என்ன ஓவர் மெச்சூர்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் என்ன சீன் போடுறேன்னு சொல்றீங்களோ, உங்க எல்லாருக்குமே ஒரு பாடல் வரியை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஓ பேபி நோ பேபி யூ காட் மீ ஆல் ராங் பேபி அப்படின்ற பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டதோ ரசிகர்கள்லாம் இன்னும் காண்டாகி, நீ இன்னும் சீன் போடுறத நிப்பாட்டவே இல்லையா அப்படின்னு மறுபடியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்கள நிறைய பேர் வெறுக்கிறாங்க. ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவும் பார்க்கப்படுறாங்க. இது எல்லாமே பாத்ரூம் டூர் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி அவங்க சின்ன திரையில ஒரு லெகசியே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் யாருமே இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஹோஸ்டா இருந்ததே கிடையாது. சென்னையில பிறந்து வளர்ந்த பிரபல தொகுப்பாளினியான அர்ச்சனா அவங்க 1999ஆம் ஆண்டு ஜெயா டிவில தொகுப்பாளினியா தன்னோட கெரியரை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2000ஆம் ஆண்டு சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட காமெடி டைம் அப்படின்ற ஷோல ஹோஸ்டா வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் அவங்களுக்கு தமிழக மக்கள் மத்தியில ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷம் காமெடி டைம் மற்றும் இளமை புதுமை அப்படின்னு இந்த 2 நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறமா 2008ல விஜய் டிவிக்குள்ள வராங்க. அப்பதான் கலக்க போவது யாரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹோஸ்டா வாய்ப்பு கிடைக்குது அர்ச்சனாக்கு. அதுக்கப்புறமா பல முன்னணி சின்னத்திரை சேனல்கள்ல இவங்க சக்சஸ்ஃபுல் ஹோஸ்டா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இவங்களோட கெரியரை யாராலையுமே அசைக்க முடியல. அர்ச்சனாவை நிறைய பேர் வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடை, நான் சிரித்தால், டாக்டர் மாதிரியான படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதுல தன்னோட 25 வருஷ ஆண்டுகால கனவு இன்னைக்கு பழிச்சிடுச்சு. அதுல என்னோட 25 வருஷ கனவு பழிச்சிடுச்சு. என்னோட அப்பா கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உறக்க கத்தக்கூடிய தருணமும் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தொகுப்பாளினி அர்ச்சனா பிரபல பென்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு புத்தம் புதிய காரை வாங்கியிருக்காங்க. தன்னோட மகள், கணவன், சகோதரி மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட போய் அந்த காரை அவங்க வாங்கியிருக்காங்க. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனத்தோட GLC 220D அப்படின்ற காரை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த காரோட ஆரம்ப விலையே கிட்டத்தட்ட 77 லட்சம். அர்ச்சனா வாங்கியிருக்கக்கூடிய இந்த மாடல் காரை பார்க்கும்போது கண்டிப்பா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இவ்வளவு சந்தோஷமான மூமெண்ட்ல கூட அர்ச்சனாவோட லைஃப்ல ஒரு சோகமான விஷயமும் நடந்திருக்கு. சோசியல் மீடியால கவர்ச்சியான போட்டோஸை போட்டு அதன் மூலமா லைக்குகளை அள்ளி குவிக்கக்கூடிய நிறைய பெண்கள் இப்ப வரைக்கும் இருக்காங்க. அதன் மூலமா சம்பாதிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா அந்த பெண்கள் எல்லாருக்குமே ஏகப்பட்ட சைபர் புல்லிங் தொல்லைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பப்ளிக் ஐடியோட போட்டோஸையும் ரீல்ஸ் வீடியோக்களையும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அர்ச்சனாவோட மகள் சாரா. அவங்களுக்குமே ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் குவிஞ்சுக்கிட்டே வருது. அர்ச்சனாவோட மகள் சாரா ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரெட் லைட் ஏரியா 1 மணி நேரத்துக்கு என்ன ரேட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக்கான சாரா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரைக்குறையா ட்ரெஸ் போட்டிருந்தாதான் ஆபாசமா அந்த இடம் தெரியுது இந்த இடம் தெரியுதுன்னு பச்சையா பேசுவீங்க. சாரி கட்டியிருந்தா கூட இப்படிதான் பண்ணுவீங்களா? நைட்டு டின்னரை முடிச்சுக்கிட்டு வரும்போது அந்த போட்டோஸை எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன். அதுக்கு போய் இப்படியே கமெண்ட் பண்ணுவேங்க. உங்க வீட்ல உள்ள பெண்களோட நிலைமை எப்படி இருக்குமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு சாரா சொல்லியிருக்காங்க. கூட பேசின சாரா இதையெல்லாம் அப்படியே கண்டுக்காம போயிடக்கூடாது. உடனடியா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். தப்பான கமெண்ட்களை போடக்கூடிய முகம் தெரியாத கோழைகளை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சாரா சொல்லியிருக்காங்க.